ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது பூஜா ஷெல்ஃப் க்ளீனிங் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எல்லா சேலை, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து கீழே வச்சுட்டேன். அதில் நம்ம வச்சுருந்த பூ எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எடுத்து வைக்கும்போது உங்கள்கிட்ட டப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. அந்த டைமில் எனக்கு வந்து டப்லாம் இல்லைன்றதுனால நான் ஒன்றுத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறேன். அந்த டேபிள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ அதனால தான் அப்படி வச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு டப்பில் வச்சு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து நல்லா லிக்விட்லாம் போட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை டஸ்டிங் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடணும் இல்லையா? ஸோ ஒரு முறம் வச்சு நான் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு முறத்தில் வந்து எடுத்துக்கிட்டேன் தட்டி. இந்த வீடியோவில் அந்த முறம் நான் காட்டல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி நான் க்ளீன் பண்ணேன்னா, ஷாம்பு, ஓல்டு ஷாம்பு இருக்கும் இல்லையா? அந்த ஷாம்பு தண்ணி ஊற்றி வைப்போம்ல, அந்த தண்ணியும் ஃபஸ்ட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு துணி, நம்ம வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது இருக்கும்ல, நல்ல அதாவது ரொம்ப அழுக்காக இல்லாமல் அந்த கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். அதிலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டஸ்ட் எல்லாமே போயிடும், கொஞ்சம் பளிச்சுனும் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன லிக்விட் இருக்கோ, பேக்கிங் சோடா போட்டு தண்ணி, இல்லை லெமன் போட்டு தண்ணி, ஒரு நான் வந்து அந்த க்ளீனருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சன் க்ளீனர், அதை தான் வந்து போட்டேன். காலின்ஸ் அந்த லிக்விட் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து செகண்ட் டைம் வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் விட்டுக்கலாம். அதில் பச்சை கற்பூரம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி சாமி ஃபோட்டோஸ் துடைக்கிறதுக்கும் இதே ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து இந்த மாதிரி துடைக்கும் போது நம்மளுக்கு நல்ல அந்த ஸ்மெல், அந்த ஷாம்பூ வாட்டரில் துடைச்சது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதே மாதிரி சாமி படங்களும் ஃபஸ்ட்டு ஒரு டஸ்டிங் பண்ணி எடுத்தப்புறம் இந்த மாதிரி துணி வச்சு லிக்விட் வச்சு துடைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டு நம்மளுக்கு எப்படிலாம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மஞ்சள் சந்தனம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம். அதே மாதிரி ஜவ்வாது பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். பட் உங்கள்கிட்ட ஜவ்வாது பவுடர், ரோஸ் வாட்டர், அப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றி கலக்கும் போது அந்த நார்மல் வாட்டருக்கு பதில் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நல்லா வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும். ஒரு டிவைன் கிடைக்கும், டிவைன் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது நான் வந்து ஊர்லேருந்து வந்தப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் இந்த 1.5 monthsலேயே வந்து 2 monthsலேயே வந்து இந்த மாதிரி மறுபடியும் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப தூசியாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம டைம் கிடைக்கும் போது இப்போவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன். என்னுடைய என் பையனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஃபோட்டோலாம் எடுத்து கீழே எடுத்து கொடுக்க அவனும் ஹெல்ப் பண்ணான். நம்ம பொட்டெல்லாம் வைக்கும் போது க்ளீன் பண்ணும்போது வந்து ஏதாவது சாமி பாட்டு ஆர் வந்து ஏதாவது டிவோஷனல் ஸ்பீச் இல்லை சாங்ஸ் போட்டு விட்டு நம்ம பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு அந்த வேலை பண்ணுறதே தெரியாது. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதுவும் காதில் விடுறதுனால நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிவிடுவோம். இது நான் ஸ்பீடாக வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எவ்வளோ ஸ்பீடாலாம் பண்ணல, பட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டுக்கோங்க. ஸ்பீச் ஒரு மியூசிக் ஒரு நல்ல ரிதமிக் மியூசிக், டிவோஷனல் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து அதை மறுபடியும் அதே பிளேசஸில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் வந்து என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தா நான் எல்லாத்தையுமே ஈஸியாக வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து இந்த கீழே இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் அண்ட் நம்ம பூஜை திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு தனியாக ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதனால தான் நான் கீழே அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு 3 ரேக்கர் ப்ரெஷர் தான். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். முடிஞ்ச வரையும் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நான் வச்சுருப்பேன். எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு முறையும் எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்தது விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் பெருமாள் ஃபோட்டோ எல்லாமே மேரேஜ் ஆனப்போ நம்ம அப்பா எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சது. அதான் ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வரல. இந்த ஷெல்ஃப் வாங்கினப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது தான். மேலே இந்த பெரிய ஃபோட்டோஸ் மட்டும் பெருமாள் அண்ட் காமாட்சி அம்மன். மீதி எல்லாம் வந்து நார்மல் சைஸ், மீடியம் சைஸில் இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.